இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கப்படுகிற வசனம் 1 நாளாகமம் 22:13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆமென். தாவீது ராஜா கர்த்தருக்காக ஆலயம் கெட்டுறதுக்காக முயற்சித்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு சொன்னது என்ன என்றால், நீ இல்ல, உன்னுடைய மகன் உன்னுடைய சந்ததியில வரப்போகிற அடுத்த ராஜா தான் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தகுதியானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சாங்க, கர்த்தருக்காக நம்ம ஒரு பெரிய ஆலயம் கட்டணும், இந்த உலகத்திலேயே அது ரொம்ப மகிமை உள்ளதா இருக்கணும், கர்த்தராகிய தேவனுக்கு கட்ட போற முதல் ஆலயம் ரொம்ப மகிமை நிறைந்ததா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாங்க. அதனால அவர் பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய மரண படுக்கை நெருங்கின போது அவர் தன்னுடைய மகனாகிய சோலமோனை அழைத்து அவருக்கு கட்டளைகள் அநேக காரியங்களை கற்பித்து அவருக்காக அநேக காரியங்களை அவருக்கு கற்பித்து சொல்கிறார். அந்த இதுலதான் அவர் இந்த வசனத்தை சொல்கிறார். என்னவென்று பார்ப்போம்னா, கர்த்தராகிய தேவன் மோசே மூலியமாய் இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்த நியாயங்களையும் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையுமே கை கொள்றதுக்கு சாலமோன் எப்பவுமே கவனமா இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணுமா. அவர் கொடுத்த கட்டளைகள் கொடுத்த நியமங்கள் எல்லாமே கை கொண்டு நடந்தா சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று சொன்னா, சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அது எப்படி இருக்கும் என்றால், பயம் இல்லாததா இருக்கும், கலக்கம் இல்லாததா இருக்கும். கர்த்தராகிய தேவன் கொடுத்த நியாயங்களையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில பயம் என்கிறதே இருக்காம இருப்பாங்க. நம்மளும் கூட கர்த்தர் நம்மளுக்காக கூட இந்த பைபிள்ல அநேக காரியங்கள் நம்மளுக்காக கர்த்தர் கட்டளைகளை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அதை கை கொண்டு நடந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பயமே இல்லை, கலக்கமே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல நம்ம கை கொண்டு நடக்கும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் சந்தோஷம் உள்ளதாய். ஆமென். இன்னைக்கும் இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிப்போம். அப்பா, உங்களுக்கு நன்றி இந்த நல்ல வார்த்தைக்காக. அப்பா, நீங்க எனக்குள்ள இன்னைக்கு இந்த வார்த்தை மூலியமா பேசினீங்கப்பா, அதுக்காக நன்றி. நாங்கள் கூட அப்பா உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய கட்டளைகள் எல்லாவற்றும் கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு உதவி செய்ய தினங்களோடு உங்க வேதத்தை வாசிச்சு அதை தியானிச்சு அதன்படி நடக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறேன். மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல ஆமென்.